வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலின் தெற்கு மத்திய பகுதி முதல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வரை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை 18ஆம் தேதி மேலும் தீவிரமடைந்து இலங்கை அருகே நெருங்கும். இலங்கையின் தெற்கு பகுதி அருகே நெருங்கி மழைப்பொழிவை இலங்கைக்கு தொடக்கும். அதே வேளையில் 18ஆம் தேதி மேலும் ஒன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றும் இதோடு இணைந்து அது வட இலங்கை நோக்கி வரும். ஒன்றோடு ஒன்று இணையாமல் இரண்டும் தனித்தனியாக இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வட இலங்கை அருகே ஒன்றும் இலங்கையின் தெற்கு பகுதியில் ஒன்றுமாக நீடித்து இணைப்பு சுழற்சியால் பிணைத்துக் கொண்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோரம் வங்க கடலோரம் கொண்டு வந்து ஏற்றும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று என்பது நீராவி காற்று. கிழக்கு திசையிலிருந்து வருவது, தெற்கு பகுதியில் வருவது நீராவி காற்று, சற்று வடக்கே வருவது குளிர்ந்த காற்று. இவை கிழக்கு திசை காற்று இரண்டாக பிரிந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக வழியாக வட இந்திய நிலப்பகுதிகள் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி இரண்டாக பிரிந்து காற்று பயணிக்கும். படத்தில் ஓடும் அந்த இயக்க வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும். கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் ஏறி தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும். ஆனால் கிழக்கிலிருந்து வருவது முழுமையான குளிர்காற்று அல்ல. அதாவது அதிகமாக குளிர்விக்கும் சாதக அமைப்பு இருந்தால் முழுமையாக நீரை நீராக மாற்றும். ஆனால் அது கடலிலேயே பெரும்பாலும் நீரை நீராக மாற்றும் அளவிற்கு குளிர்ச்சித்தன்மை கொண்டது. இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை, தரையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை, மரங்களால் குளிர்விக்கும் தன்மை, மேற்கு தொடர்ச்சி மலையால் குளிர்விக்கும் தன்மையின் காரணமாக அந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை முதல்ல கொடுக்கும். 20ஆம் தேதி மதியம் அல்லது காலை 11 மணிக்கு டெல்டாவின் வேதாரண்யம் பகுதி முதல் ராமேஸ்வரம் பகுதி வரை தொடங்கும் மழை. டெல்டாவில் வேதாரண்யம் பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் தொடக்கும் மழை அன்றைக்கு மாலைக்குள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு தொடங்கி அன்று நள்ளிரவுக்குள் டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளுக்குள் தொடங்கி 20ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 21ஆம் தேதி சனிக்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கு, திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கு. திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சென்னையை விட செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கூடுதலாக இருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்தை விட விழுப்புரம் மாவட்டத்திற்கு மேலும் சற்று கூடுதலாக இருக்கும். விழுப்புரம், புதுச்சேரி, அதற்கு தெற்கே கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை கனமழை காத்திருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 21ஆம் தேதி அதிகாலையிலிருந்தே நல்ல மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் 21ஆம் தேதியே நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். 20ஆம் தேதியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே 21ஆம் தேதி சற்று பரவலான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, கடலோர பகுதி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள்பகுதிக்கு கிடைக்கும். 21ஆம் தேதி மதியம் மாலையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடகடலோரம் மற்றும் வட உள்பகுதிகளுக்கு கூட பல இடங்களில் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். அது கர்நாடக எல்லையோரம், ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம், நீலகிரி இதுவரைக்கும் கிடைக்கும். இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரிக்கு மட்டும் கொஞ்சம் தாமதம் அடையும். அதே போல திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தாமதம் அடையும். அது 24, 25 தேதிகளில் கிடைக்கும். நிகழ்வு வடகடலோரம் வந்து ஆந்திர பிரதேச கடலோரம் வரைக்கும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆனால் அனைத்து மாதிரிகளும் விலகி செல்வதாக காட்டுகிறது. நெருங்கி வந்து 3 நாட்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு வடக்கு நோக்கி முன்னேறும் பொழுதுதான் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு முன் நெருங்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் 20ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவை தொடக்கும். 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உறுதி. தென் மாவட்டங்களுக்கும் 4 நாட்கள். அனைத்தும் அதாவது மழை என்பது இந்த 4 நாட்கள் தான் நல்ல மழை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர, கேரள ஆந்திர எல்லையோர மன்னிக்கவும் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம், கர்நாடக பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த மாதிரியும் அப்படி சொல்லவில்லை. இருந்தாலும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர் இது ரெண்டுக்கும் முன்னேறி பொழியும். அந்த 21ஆம் தேதி, 20ஆம் தேதி இரவிலிருந்து எடுத்துக்கலாம். 21ஆம் தேதி உறுதியாக செங்கல்பட்டுக்கு தெற்கே விழுப்புரம், புதுச்சேரி, அதை விட கூடுதலாக கடலூர், அரியலூர், பெரம்பலூர் முதல் உள்ள திருச்சி எல்லாம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல் மற்றும் சேலம் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு உறுதியா இருக்கு. வடக்கு பகுதிக்கும் இருக்கு. கடலூர் மற்றும் புதுச்சேரி அதற்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு. இதுல டெல்டாவிற்கும் தென்கடலோரத்தின் தென் மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு. 4 நாட்களுமே மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கு இருக்கு. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 4 நாளுமே இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் திண்டுக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள், அதேபோல மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இதெல்லாம் விட்டு 4 நாளும் மழை உண்டு. சில இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு. இந்த அறிக்கை மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கல்ல. அருகே மழை வந்து அதாவது கூடுதல் குறைவாக இருக்கும் உள் மாவட்டங்கள்லாம். தற்பொழுது இந்த அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கான எச்சரிக்கை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இன்னும் காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்கு. அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்த முடியல. ஆனால் உறுதிப்படுத்துகிறேன், வாய்ப்பு அதிகம் என்று சொல்லலாம். அதாவது ஆந்திர பிரதேச எல்லை வரைக்கும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிற மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் ஒதுக்கி கொடுக்கும். அருகே ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும் மழை. தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவு உண்டு. டெல்டாவிற்கும் மிக கனமழை பொழிவு உண்டு. மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு உண்டு. மிதமான மழை சற்று பரவலாக இருக்கும். கண்டிப்பாக லேசான மிதமான மழை தென் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே சற்று பரவலாக இருக்கும். குறைந்தபட்சம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலைக்கெல்லாம் நனைக்கும் மழை லேசான மழைக்கு உறுதிப்படுத்தலாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நாளை காலை விரிவான அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.